வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். இன்றைக்கி நம்ம நவம்பர் மாதம் 27ஆம் தேதி கேட்ட குரூப் டி எக்ஸாமில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண இந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு நீங்கள் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது இப்போது எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நான் ஒரு 7 மணிக்கு டியூட்டி விட்டு வருவேன். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மணி எத்தனை அப்படின்னா கரெக்டாக 11 மணிக்கு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிரும். அப்போ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது நார்மலாக ஒருத்தவங்களை வச்சு டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது இல்லை அவங்களுக்கு புரியலை அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இப்போ நான் எங்கள் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நான் தனியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த கமெண்டும் அந்த லைக்கும் இது இருந்தால் எனக்கு இன்னும் ஓகே இன்னும் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இல்லை நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஓகே வெயிட் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. அது நமக்கு இன்னொரு உந்துதலாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நீங்கள் பண்ணுற அந்த ரெஸ்பான்ஸுக்கு. ஓகேவா? அதேமாதிரி இன்னும் சிலர் கேட்டிருந்தாங்க டெலகிராம்லேயும் சரி இன்றைக்கி போட்ட அந்த வீடியோலையும் கீழே கமெண்டில் கேட்டிருந்தாங்க, தமிழில் இது கொடுங்க, இப்படி கொஸ்டின்ஸ் தமிழில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் நான் அந்த நம்மளோட ஆன்சர் கீழேருந்து தான் கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கிறேன். இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணி ஆன்சர் இதெல்லாம் பார்த்து ஸ்லைடு மாரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கமெண்ட்டில் இது தமிழில் ரெடி பண்ணணும் அப்படின்னா ChatGPTல போட்டோ எதுலையாவது போட்டு நம்ம நெட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பாக வருது. அதை நான் டைப் பண்ணி இது பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் பத்தலை. ஃபியூச்சரில் இப்போது நமக்கு ஒருத்தங்களை வச்சு இந்த இதெல்லாம் ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வசதி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழில் கூடிய சீக்கிரம் நம்ம அதை அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் தனியாக பண்ணுறதுனால தமிழில் ரெடி பண்ண முடியலை. நான் உங்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தையும் இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A coil has a resistance of 44 ohms. If it is connected across a 220 volt supply, what is the power consumed by the coil? What is the power consumed by the coil? ஒரு 44 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மின் தடை, தமிழில் நான் உங்களுக்கு எல்லாமே டெக்னிக்கல் வேர்டு எல்லாமே தமிழில் சொல்கிறேன். ஓகேவா? மின் தடை 44 வோல்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளவு அப்படின்னா 44 ஓம்ஸ். அதில் வோல்டேஜ் அந்த சப்ளையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்னா 220. வோல்டேஜுக்கு தமிழ்லையும் வோல்டேஜ் தான். ஓகேவா? மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 220 வோல்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர், அந்த இதில் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகும், பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. P என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பவர் ஈக்குவல் டு என்னன்னா இப்போ சயின்ஸ்லேருந்து ஒரு கணக்கு கேட்காங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சயின்ஸில் மொத்தமே ஃபிசிக்ஸ்லேருந்து தான் அதிகமாக, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதுவும் ஃபிசிக்ஸ்லேருந்து தான் அதிகமாக நியூமெரிக்கல் கணக்குகள் கேட்பாங்க. ஃபிசிக்ஸில் கணக்குகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டினுமே கணக்கு கேட்டாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் பவரோட ஃபார்முலா. பவர் ஈக்குவல் டு என்னன்னா வோல்டேஜ் இன்டு கரண்ட். வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவர் கிடச்சிரும். ஓகே, வோல்டேஜ் இங்கே இருக்குது. இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் தான் கிவன் டேட்டாவில் இருக்குது. அப்போ கரண்ட் இல்லை. கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? சுவிட்சை போடணுமா? கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்குது. V ஈக்குவல் டு I இன்டு R. வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது நம்ம இதில் இருந்து இங்கே நமக்கு வோல்டேஜும் தெரியும், இதுவும் தெரியும், ரெசிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ நம்ம I கண்டுபிடிச்சலாமா? I ஈக்குவல் டு என்ன வரும்? V டிவைடட் பை R. ஓகேவா? I ஈக்குவல் டு V டிவைடட் பை R. அப்போது நம்ம இதில் இருந்து I கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு I கண்டுபிடிச்சலாம். I என்ன வரும்? V என்ன 220 வோல்ட். 220 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்ன 444. ஓகேவா? 44. 220 டிவைடட் பை 44. இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ தெரியும், 220 டிவைடட் பை 44. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் போடலாமா? பவரோட ஃபார்முலாவில் பவர் ஈக்குவல் டு V இன்டு I. வியோட வேல்யூ என்ன? வியோட வேல்யூ 220 இன்டு ஐயோட வேல்யூ என்ன? ஐயோட வேல்யூ 220 டிவைடட் பை 44.
220 divided by 44. இப்போது 22 இதால் டிவைட் பண்ணால் 2 வரும். இதை இந்த பக்கம் அடித்தோன்னா 1 1 இந்த 0 இந்த 0. 1100 வாட் தான் இதோட ஆன்சர். 1100 வாட் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? பார்ட் இது ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது 2 ஃபார்முலா. பவர்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் பவர் அப்படிங்கிறதும், இன்னொரு ஃபார்முலா V is equal to IR அப்படிங்கக்கூடிய இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following option best describes the term culture fishery? கல்ச்சர் ஃபிஷரி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடியதில் எந்த ஆப்ஷனை அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணும், அந்த கூற்றை வந்து சொல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா மீன் வளர்ப்பு அப்படின்னு நமக்கு தமிழில் இருக்குது. அது வந்து பிசிகல்ச்சர், அதுக்கு தான் எக்ஸாக்ட் வேர்டு வந்து மீன் வளர்ப்பு அப்படின்னு. மீனை மட்டும் வளர்த்தா அது பேர் வந்து ஃபிசிகல்ச்சர். இப்படி வரும், ஃபிசிகல்ச்சர். ஃபிசிகல்ச்சர் அப்படின்னா தமிழில் ஃபிசிகல்ச்சர்னே இருக்குது, இன்னொன்று வந்து மீன் வளர்ப்பு அப்படின்னு இருக்குது. கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா மீன், நண்டு, இறால் இது எல்லாத்தையும் வளர்க்குறது கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னு. இதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு கிடைக்கல. ஓகேவா? தமிழ்நாடு புக்லேயும் பார்த்தேன், கிடைக்கல. மீன் வளர்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஃபிசிகல்ச்சருக்கும் கல்ச்சர் ஃபிஷரிக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா என்னென்னா ஒரு குளத்துலையோ இல்லைனா வந்து ஒரு மீன் பண்ணையில் மீனை வளர்க்குறது, குளம் பெரிய குளத்தில் இல்லைன்னா டேமில் இந்த மாதிரி இடத்துல மீனை வளர்க்குறது, நம்ம செயற்கையாக மீனை வளர்க்குறது, ஒரு தொட்டியில் இதெல்லாம் மீனை வளர்க்குறது என்னென்னா கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது என்னென்னா கேப்சர் ஃபிஷரி. கல்ச்சர் ஃபிஷரி, கேப்சர் ஃபிஷரி. கேப்சர் ஃபிஷரினா ஆற்றுல கடல்லலாம் இருக்கிற மீனை நம்ம கேட்ச் பண்ணுறது. ஓகேவா? ஆற்றுல கடல்லலாம் நம்ம வளர்க்குறது கிடையாது, நம்ம அங்கே போய் பிடிச்சிட்டு வரோம். அது வந்து கேப்சர் ஃபிஷரி. கல்ச்சர் ஃபிஷரினா நம்ம வளர்த்து நம்ம அதை எடுக்கிறது. அப்போது இதோட ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? கேப்சரிங் ஃபிஷஸ் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் ரிசோர்ஸஸ். இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த ரிசோர்ஸில் இருந்து நம்ம அந்த மீனை வந்து எடுக்கிறது பேர் தான் ஃபார்மிங் ஆஃப் ஃபிஷஸ். ஓகே, சாரி இது கிடையாது, இது ஃபார்மிங் ஆஃப் ஃபிஷஸ். நம்ம வந்து மீன் பண்ணை வச்சு அங்கேருந்து நம்ம மீன் எடுக்கிறது பேர் தான் என்னென்னா கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A body is dropped from a height. ஒரு பாடியை வந்து ஒரு ஹைட்லேருந்து கீழே போடுறாங்க. If it fall for 3 seconds and gravity முடுக்கம், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் சொல்கிறேன் அப்படி. ஓகேவா? A body is dropped from a height if it falls for 3 seconds and g equal to 10 meter per second square, its final velocity is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை வந்து இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஹைட்லேருந்து இப்படி போடுறாங்க. போடும்போது இங்கே மேலேருந்து இப்படி கீழே வர்றதுக்கு 3 செகண்ட் ஆகுது. இதை கீழே இழுக்கிற இந்த புவி ஈர்ப்புனால வரக்கூடிய அந்த முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னா புவியீர்ப்பு முடுக்கம். இது புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன, இதை டீட்டெயிலாக நம்ம வந்து நம்ம கோர்ஸில் வந்து கொடுத்துருக்குறோம். இல்லைனா இதில் வீடியோ இருக்கான்னு பாருங்கள் யூடியூப்பில். இதோட டெஃபினிஷன், புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன, அதோட கிளியர் டெஃபினிஷன் இதெல்லாமே வந்து தனியாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லைனா நம்ம கோர்ஸில் இருக்கும். நம்மளோட ஆப் லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஆப் லிங்கும் டெலகிராம் லிங்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பில் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் இருக்குது. மெயினாக அதை எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படின்னா NCERT புக்கு, சில கண்டென்ட் வந்து சமச்சீர் கல்வி புக்கு அரிஹந்த் லூசன்லேருந்து எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ஒரு பொருளை மேலேருந்து போடுறேன். அந்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 10, அது கீழே வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 3 செகண்ட். என்ன கேட்குறாங்கன்னா அந்த கீழே அந்த கரெக்டாக அந்த கீழே வரக்கூடிய அந்த பாயிண்டில் அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. நியூட்டனோட இயக்க சமன்பாடு 3 இருக்குது. இது நம்மளோட கோர்ஸில் இது நடத்தியிருக்கிறேன். V is equal to U plus AT. இன்னொன்று V square equal to U square plus 2AS. இன்னொன்று வந்து S equal to UT plus half AT square. இதில் V அப்படின்னா இறுதி திசைவேகம் இல்லைன்னா ஃபைனல் வெலாசிட்டி. U அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? தொடக்க திசைவேகம். A அப்படின்னா என்னென்னா இந்த Gயை தான் நம்ம வந்து A அப்படின்னு சொல்கிறோம், ஆக்சிலரேஷன். T ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. T அப்படின்னா என்னென்னா T அப்படிங்கக்கூடியது டைம், எடுத்துக்கிட்ட டைம்.
இதில் எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ்ங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடியதான் இந்த எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போது இதில் எந்த ஈக்குவேஷனில் போடணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. இதை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இதில் எதில் இந்த வேல்யூ போட்டால் ஆன்சர் கிடைக்குங்கிறது தெரியாது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி v கேட்குறாங்க, இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது, டைம் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஸை பற்றிலாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு இதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணக்கூடியது இந்த இதை தான் யூஸ் பண்ண முடியும். v = u + at. v = ஒரே நிமிஷம், v = u + at. இப்போ யூன்னா தொடக்க திசைவேகம். தொடக்க திசைவேகம் இப்படி ஒரு பொருள் மேலேருந்து கீழே விடுறோம் அப்படின்னா தொடக்க திசைவேகம் என்னதான் இருக்கும், 0வாக இருக்கும். அப்படியே போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நான் விடுற இந்த இடத்துல இந்த பாயிண்டில் 0, அது ரெஸ்ட்டில் இருந்து தான் வருது. அப்போ தொடக்க திசைவேகம் 0 ப்ளஸ் ஏ என்ன 10, டைம் என்ன 3 செகண்ட், ஆன்சர் என்ன 30 மீட்டர்/செகண்ட். எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது, கான்செப்ட் தெரியும் அப்படின்னா தொடக்க திசைவேகம் 0ங்கிறதும் இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும் சயின்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கணக்குகள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இதை அட்டன் பண்ணிக்கிட மாட்டாங்க. இந்த கணக்கு வந்து சயின்ஸ்லேருந்து கேட்டாலே நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what happen when a zinc rod is placed in a aqueous copper sulfate solution? ஒரு துத்தநாக ராடுனா ஒரு கம்பின்னு வச்சுக்கோங்க. ஒரு துத்தநாக ராடை காப்பர் சல்ஃபேட்டுங்கக்கூடிய கெமிக்கலில் போட்டு வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ப்ளூ விட்ரியோல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ விட்ரியோல் அப்படிங்கக்கூடியது காப்பர் சல்ஃபைடோட இன்னொரு பேர். அது எதனால் அப்படின்னா அது ப்ளூ கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும். ஓகேவா? இதில் இந்த காப்பர் சல்ஃபேட்டில் சிங்கு உங்களுக்கு தெரியுதா? காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பீக்கரில் அந்த காப்பர் சல்ஃபேட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு சிங்க் ராடை போடும்போது சிங்க் என்ன பண்ணுன்னா அதிக ரியாக்ஷன் இருக்குது. சிங்க் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணும் காப்பரை விட. சிங்க் வந்து ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கும், காப்பர் வந்து எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கும். என்ன ஆகும்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இல்லைன்னா இடப்பெயர்ச்சி வினை நடக்கும். இது நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கக்கூடிய நம்மளோட இதில் ஸ்கோரிசி அகாடமியில் நம்மளோட ஆப்பில் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. அதில் வேதி வினைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு சாப்டரில் இதை பற்றி நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பற்றி நடத்தியிருக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த சிங்கு நம்ம போடுறோம், சிங்கை எதில் போடுறோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில். இந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய காப்பரை தூக்கி தூர போட்டுட்டு சிங்கு போய் இது கூட சேர்ந்துக்கும். எது கூட சேர்ந்துக்கணும்? சல்ஃபேட் கூட சேர்ந்துருக்கும். அப்போ என்ன ஆகும்னா காப்பர் சல்ஃபேட்டு சிங்கு சல்ஃபேட்டாக மாறிடும். காப்பரை தனியாக கழட்டி விட்டுருவாங்க. இப்படி ஒரு இதை கழட்டி விடுறதுக்கு பேர் தான், ஒரு இதை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தன் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இல்லைன்னா இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, இப்போ சிங்கு சேர்ந்தோன்னே என்ன ஆகும்னா, சிங்கு சேர்ந்தோன்னா அந்த நீர் வந்து வெள்ளை கலரில் மாறிடும், இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்ல தண்ணி மாதிரி ஆயிரும். ஓகேவா? அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெள்ளை கலரில் ஆகும், கலர்லெஸ் ஆகும். வெள்ளை கலர் ஆகாது, கலர்லெஸ் ஆகும். அந்த கலர்லெஸ் இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் விட்ரியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிங்க் சல்ஃபேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிட் விட்ரியோல் அப்படின்னும், காப்பர் சல்ஃபேட்டை வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அதை ப்ளூ விட்ரியோல் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். சிங்குக்கு தமிழில் வந்து துத்தநாகம், காப்பருக்கு தாமிரம். ஓகேவா? அப்போது இதில் என்ன ஆகும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. காப்பர் ராடை இதில் வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. the blue color of the copper sulfate solution fades. இதுதான் இதோட ஆன்சர். அந்த ப்ளூ கலர் வந்து ஃபேட் ஆகும், அப்படி ஃபேட் ஆகி கலர்லெஸ் ஆகும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதில் அந்த காப்பர் தனித்து விட்ட காப்பர் என்ன ஆகும்னா இந்த காப்பர் ராடில் போய் ஒட்டும். இந்த சிங்க் ராடில் போய் ஒட்டும். இந்த ராடில் இருக்கக்கூடிய சில சிங்க் என்ன பண்ணுன்னா இந்த லிக்விடில் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The fractional atomic mass of chlorine is due to which of the following? The fractional atomic mass of chlorine is due to which of the following? பின்ன அணுநிறை, குளோரினின் பின்ன அணுநிறை எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The presence of
ions, the presence of isotope, the compound nature. ஃபஸ்ட்டு பின்ன அணுநிறை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணுமே, அப்போ தான் இது பண்ண முடியும். இது சராசரி அணுநிறை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் இருந்தால் இது வரும். சராசரி அணுநிறை அப்படின்னா என்னென்னா, இப்போது ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போது ஹைட்ரஜன்ங்கக்கூடியது ஒரு அணு. இந்த ஹைட்ரஜன்லேயே நிறைய ஐசோடோப் இருக்குது. ஹைட்ரஜன்லேயே நிறைய வகை இருக்குது. என்னென்னா 1H1 அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து புரோட்டியம். இன்னொன்று வந்து தமிழ்லையும் புரோட்டியம் தான், ஓகேவா. 1H2 இது பேர் டியூட்ரியம். இன்னொன்று வந்து 1H3 ட்ரீட்டியம். ட்ரீ இருக்குதா, அப்போ 3 இருக்குதா, அதனால ட்ரீட்டியம். இப்படி இதில் கீழே இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா நிறை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இதில் கீழே குறிக்கக்கூடியது மாஸ் அணு எண் அப்படின்னும் அட்டாமிக் நம்பர் அப்படின்னும், மேலே இருக்கக்கூடியது மாஸ் நம்பர் நிறை எண் அப்படின்னும் சொல்லுவோம். இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த நம்பர் இந்த கீழே இருக்கக்கூடியது ஒரே அளவு இருக்குது பாருங்கள், 111. அப்போது கீழே இருக்கக்கூடியது இந்த அணு எண் எதை பொறுத்தது அப்படின்னா, அணு எண் நம்பர் ஆஃப் ஆட்டமை நம்பர் ஆஃப் புரோட்டானை பொறுத்தது. நம்பர் ஆஃப் புரோட்டான்களின் எண்ணிக்கை. மேலே இருக்கக்கூடிய அந்த மாஸ் நம்பருக்கு எதை பொறுத்தது அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஒரு இதில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான் இருக்குது, அதை பொறுத்ததான் என்னென்னா மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர். இதில் அப்போ என்ன சேமாக இருக்குது, கீழே இருக்கக்கூடிய அணு எண் சேமாக இருக்குது. இப்போது ஒரு ஆட்டமில் ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னா அதில் வேறு வகை இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜன் இதோட ஒன்னொன்னோட கெமிக்கல் பண்புகள் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் பண்புகள், இயற்பியல் பண்புகள் வேரி ஆகும். கெமிக்கல் பண்புனா அது இன்னொரு இது கூட ரியாக்ட் ஆகிறது, இதெல்லாம் நம்ம வந்து கெமிக்கல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேதி பண்புகள். இதுவே ஆவியாகிறது, மெல்ட் ஆகிறது, இதெல்லாம் நம்ம வந்து இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடியதில் இந்த ஐசோடோப்பில் கிட்டத்தட்ட அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அக்யூரேட் அப்படி இருக்கும்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இயற்பியல் பண்புகள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகும். இதில் இந்த ஐசோடோப் ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம மொத்தத்தில் சொன்னாலும் ஹைட்ரஜனுக்குள்ளே இந்த மாதிரி வேறு வகைகள் இருக்குது. இதே மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் அணு நிறை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஐசோடோப்பும், இப்போ புரோட்டியத்தோட அட்டாமிக் மாஸ் என்ன அதை எடுத்துட்டு மொத்தம் எத்தனை புரோட்டியம் இருக்குது. இப்போ 10 புரோட்டியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரோட்டியத்தோட அட்டாமிக் நிறை அணு நிறை 1, 10ஓடது எவ்வளவு. அதேமாரி இது ஒரு 20 இருக்குது இயற்கையில், இது ஒரு 30 இருக்குன்னு சும்மா நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இதோட மாஸ் நம்பர் என்ன, 1ஓட மாஸ் நம்பர் 3, அப்போ 30ஓட எவ்வளோ இருக்கும். இப்படி இதை எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து இப்போ 3 இது எடுத்திருக்காங்களா, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும். அப்போது இதோட ஆவரேஜான அட்டாமிக் மாஸை தான் நம்ம வந்து சராசரி அணு நிறை இல்லைன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுக்கும்போது அது ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னா நம்ம வந்து அதே தான் ஃப்ராக்ஷன் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன் அட்டாமிக் மாஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதில் குளோரின் கொடுக்காங்கன்னா குளோரினில் எத்தனை ஐசோடோப் இருக்குது, அந்த ஒரு ஐசோடோப்போட ஆவரேஜ் மாஸ் என்ன அதை எடுப்போம், ஓகேவா. அந்த ஆவரேஜ் மாஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால அது வந்து ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு கேட்டால் 7.4%, 74.4%. இதை வந்து நம்ம ஆவரேஜ் மார்க் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ராக்ஷனல் மார்க் அப்படின்னு நம்ம ஃப்ராக்ஷனல் மார்க் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போது ஃப்ராக்ஷனல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ராக்ஷனல் அப்படின்னா ஆவரேஜ் தான். ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் அப்படின்னாலும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸும் ஒன்று தான். ஆனால் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம வந்து அதை ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ், பாயிண்டில் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா பின்ன அணு நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பாருங்கள் குளோரினில் வந்து 2 ஐசோடோப் இருக்குது. 35 குளோரினும் 37 குளோரினும் இருக்குது. 35, 37. அப்போது இதோட ஆவரேஜ் என்ன வரும் அப்படின்னா, இதோட ஆவரேஜ் தான் நமக்கு வந்து குளோரினோட அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் என்னென்னா 35.5. ஓகே, 35க்கும் 37க்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நடுசில் இருக்கிற ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும்? 2 ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 36 தானே சார் வரும். இது எப்படி 35.5 வந்துச்சுன்னா இதை டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. இது இயற்கையில் எவ்வளவு இருக்குது? இந்த குளோரின் தான் குளோரின் மொத்தத்தில் இயற்கையில் இந்த உலகத்தில் இருக்கிறதுல இதுதான் 75% இருக்குது, இது 25% இருக்குது. இதையும் கணக்கில் எடுத்து தான் ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. டைரெக்டாக இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ணி டிவைட் பண்ண மாட்டாங்க. இது இயற்கையில் எவ்வளோ இருக்குதுன்னு அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் கணக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? எதை பொறுத்தது? ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் எதை பொறுத்தது? அந்த குளோரினில் எவ்வளவு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஐசோடோப் இருக்குது, எத்தனை ஐசோடோப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. இதில் 2 ஐசோடோப் இருக்குது குளோரினுக்கு, அதை பொறுத்தது தான் அதோட அட்டாமிக் மாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நான் வேகமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இது நான் வந்து நம்ம கோர்ஸில் வந்து நம்ம ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்கலாம். இது எப்படின்னா நம்ம படித்தவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இது இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவும். நான் இதில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போயிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் போயிடும் இதில். ஓகேவா? அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபங்க்ஷனல் குரூப் விச் டஸ் நாட் கண்டெயின் ஆக்சிஜன் ஹெட்ரோ ஆட்டம். எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆக்சிஜன் ஆட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் ஹெட்ரோ ஆட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் ஹெட்ரோ ஆட்டம் அப்படின்னா, ஆக்சிஜன் ஹெட்ரோ ஆட்டம் அப்படின்னா என்னன்னா, அதில் கார்பனை தவிர இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஒரு இதில் ஒரு சேர்மம் இருக்குது, ஒரு காம்பவுண்ட் இருக்குது. காம்பவுண்ட்னா என்ன? நிறைய அணுக்கள் சேர்ந்தது. அதில் அந்த கார்பனை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோ ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் இருந்தால் அதை வந்து ஹெட்ரோ ஆட்டம்னு சொல்லுவோம். கார்பனை நம்ம ஹெட்ரோ ஆட்டம்னு சொல்ல மாட்டோம். கார்பனை தவிர இருக்கக்கூடியது நம்ம ஹெட்ரோ ஆட்டம் அப்படிம்போம். ஆக்சிஜன் ஹெட்ரோ ஆட்டம்னா ஆக்சிஜனும் அதில் ஒரு வகையான ஹெட்ரோ ஆட்டம். கார்பனை தவிர வேறு எல்லாமே ஹெட்ரோ ஆட்டம். அப்போ ஆக்சிஜனும் ஹெட்ரோ ஆட்டம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆக்சிஜன் கிடையாது, இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தமிழில் வந்து வினை செயல் தொகுதி. இதுவே நீங்கள் ChatGPTல போட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா செயற்பாட்டு குழு அப்படின்னு வரும். இதோட கரெக்டு நம்ம தமிழ் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா வினை செயல் தொகுதி. இது நம்ம ChatGPTல போட்டால் செயற்பாட்டு குழு அப்படின்னு வரும். இதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது ஒரு ChatGPTல போட்டோ இல்லைனா குரோமில் போட்டோ டைரெக்ட் ஒரு கொஸ்டினை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கக்கூடாது, குறிப்பாக சயின்ஸில். ஏன்னா அது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தரும். நீங்கள் அதை படிச்சுட்டு போவீங்க, அவங்க கொஸ்டினில் போய் எக்ஸாமில் போய் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அது கரெக்டான டிரான்ஸ்லேட், இப்போ நம்ம தமிழ் புக்கை எடுத்து பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ செயற்பாட்டு குழு கிடையாது, வினை செயல் தொகுதி இல்லைன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு சேர்மம் இருக்குது. சேர்மம்னா என்ன? அணுக்கள் சேர்ந்தது. அதோட குறிப்பிட்ட பண்பு இந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டமை பொறுத்து இருக்கும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஆட்டம்ஸை பொறுத்து இருக்கும். அது அந்த குறிப்பிட்ட ஆட்டம் இல்லைனா அந்த ஆட்டமை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எப்படின்னா, இப்போது நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கிண்டுறீங்க, குழம்பு வைக்கிறீங்க. ஓகேவா? சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு, மட்டன் மசாலா எல்லாத்தையும் சிக்கன் போட்டு இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதோ போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த குழம்புக்கான, இப்போ சிக்கனுக்கான ஒரு குழம்புக்கு அந்த இனிஷியல் இதை பண்ணுறீங்க. அதில் சிக்கனை போட்டால் என்ன ஆகும்? சிக்கன் குழம்பாகும். அது சிக்கன் அன்னைக்கு வாங்கலை, நீங்கள் மட்டனை போடுறீங்க, என்ன ஆகுது? மட்டன் குழம்பாகுது. இல்லை நீங்கள் ஃபிஷ்ஷை போட முடியாது மட்டன் மசாலா இதில் போட்டுட்டு, ஓகே சிக்கன் மட்டன் ரெண்டும் எடுத்துக்கலாம். இல்லை முட்டையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரெண்டும் வாங்குறதுக்கு அன்றைக்கி வசதி இல்லை, முட்டையை தூக்கி போடுறீங்க, முட்டை குழம்பு ஆகிடுது. அப்போ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் யார்? மசாலா எல்லாமே சேம் தான். ஃபங்க்ஷனல் அந்த மெயின் யார்? சிக்கன் குழம்பு சிக்கனை போட்டால் சிக்கன், மட்டனை போட்டால் மட்டன் குழம்பு, அதே மசாலாவில் முட்டையை போட்டோன்னா முட்டை குழம்பு. அப்போது இதோட ஃபங்க்ஷன் யார்? இந்த 3 பேர் தான். அப்போது ஒரு இந்த அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்பவுண்ட் உருவாக்குறோம், இல்லைனா அந்த சேர்மம் உருவாக்குறோம், அதுதான் அந்த குழம்புன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த மெயின் ஃபங்க்ஷன் யார் ப்ளே பண்ணுறாங்களோ, மெயின் ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வினை செயல் தொகுதி இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் எதில் ஆக்சிஜன் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் இந்த இது இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆப்ஷன் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஹேலோ ஆல்கேன் அப்படின்னு இருக்குது. ஹேலோ ஆல்கேன். கீட்டோன் இருக்குதா? ஃபர்ஸ்ட் கீட்டோன் எடுத்துக்கலாம். கீட்டோன் இங்கே நம்ம கொடுத்த அந்த மெட்டீரியலில் இருக்குது. கீட்டோனில் ஆக்சிஜன் இருக்குதா? ஃபங்க்ஷனல் குரூப். இது இந்த CO இருக்குது பாருங்கள்,
இந்த CO தான் ஃபங்க்ஷனல் குரூப். இதில் CO. அப்போ அதில் CO அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன். அப்போ அதில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆக்சிஜன் இருக்குது. ஒரு நிமிஷம். ஆக்சிஜன் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். தமிழில் என்னன்னு பாருங்கள், அதே கார்பாக்சிலிக் அமிலம் தான். அமிலம் ஆக்சிடுக்கு அமிலம், கார்பாக்சிலுக்கு கார்பாக்சில் தான். இதில் வினைச்செயல் தொகுதி என்ன? COOH. அப்போ இதுலேயும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஆல்கஹாலோட இதுங்க OH அப்படிங்கக்கூடியது OH. அப்போ ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இதில் ஆக்சிஜன் இல்லாதது யாது? ஹேலோ ஆல்கேன் அப்படிங்கக்கூடியதான். ஹேலோ ஆல்கேன். இதில் ஆக்சிஜனை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஆல்கேன் தொகுதி. இந்த பீரியாடிக் டேபிளில் இப்படி இருக்கிறத நம்ம தொகுதி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 17வது குரூப்பை தான் நம்ம ஆல்கேன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னா ஆல்கேன் தனிமங்கள், இல்லைனா ஆல்கேன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனிமம் கிடையாது, ஆல்கேன் ஆட்டம். இதில் ஃப்ளூரைன், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன் இது எல்லாம் இருக்கும். ஆக்சிஜன் இருக்காது. இப்போ ஹேலோ ஆல்கேன் அப்படிங்கக்கூடியதில் நமக்கு ஆக்சிஜன் இருக்காது. நம்ம பார்த்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடியதில் எதில் ஆக்சிஜன் இருக்காது, ஃபங்க்ஷனல் குரூப் எதில் ஆக்சிஜன் இருக்காதுன்னா இந்த ஹேலோ ஆல்கேனில். உங்களுக்கு நீங்கள் நான் கொடுத்த மெட்டீரியலில் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா இது எல்லாம் இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா, இது ஆல்கஹால் அப்படின்னா என்ன, இந்த ஆல்கஹாலில் OH, ஆல்டிஹைடில் CHO. அப்போ இதில் எல்லா ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை போட்டிருக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், ஈத்தேன் CH3 ஈத்தேன். இது கூட இந்த ஆல்கஹால் OH சேரும்போது என்ன ஆகுது? எத்தனாலாக மாறுது. அப்போ இதோட பண்பு, இந்த ஈத்தேன் வந்து எத்தனால் ஆகுறதுக்கு காரணம் யார்? OHங்கக்கூடிய ஆல்கஹால். ஸோ இந்த பண்பையை சேஞ்ச் பண்ணுறது முக்கியமான இதுதான் அந்த OHனால நம்ம அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைனா வினை செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். வினைச்செயல் தொகுதியின் அடிப்படை கரிம சேர்மங்களின் வகைப்பாடு அப்படின்னு இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் இருக்குது. கரெக்டாக அதில் இருந்தால் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the main role of micelles in the cleansing action of soap? What is the main role of micelles in the cleansing action of soap? Micelles அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சோப்பு தேய்க்கும் போது அந்த ஃபஸ்ட்டு அந்த சோப்பு எடுத்து நீங்கள் தண்ணியில் நினைக்காம சும்மா போட்டு தேய்ங்க, எதுவுமே வராது. நம்ம தண்ணியில் நினச்சி இந்த சோப்பை தேய்க்கும் போது நமக்கு அந்த நுரை வரும். அந்த தண்ணியும் அந்த சோப்பும் சேர்ந்த அந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிஸ்ஸல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சார் இதோட பேர் அப்படின்னு கேட்பீங்க. தமிழ்லையும் மிஸ்ஸல்ஸ் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் இருக்குது. நான் ஸ்கூல் புக்கை பார்த்து தான் ரெடி பண்ணேன். இதில் இருந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எப்படி அந்த மிஸ்ஸல்ஸ் வந்து கிளீனிங் ஆக்ஷனை வந்து எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தேய்க்கும் போது சோப்பு எடுத்து தண்ணியில் நினச்சி நம்ம மேலே தேய்க்கும் போது ஒரு சின்னதாக இந்த நுரை மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும். அது பேரை தான் நம்ம வந்து மிஸ்ஸல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்லேயும் மிஸ்ஸல்ஸ் தான். இந்த மிஸ்ஸல்ஸு தண்ணி கூட சேரும்போது அந்த மிஸ்ஸல்குள்ளே இதுதான் அந்த மிஸ்ஸல்னு எடுத்துக்கோங்க. அந்த சோப்பு நம்ம குளித்து தண்ணி ஊற்றி குளிக்கும்போது நம்ம அந்த கீழே அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி போகும். அது பேர் தான் மிஸ்ஸல்ஸ். ஓகேவா? இந்த மிஸ்ஸல்ஸில் 2 பகுதி இருக்குது. ஒன்று என்னென்னா நீரை வெறுக்கக்கூடிய ஒரு பகுதி. இது டோட்டல் மிஸ்ஸல்ஸில் ஹைட்ரோஃபோபிக் டெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீரை வெறுக்கும் பகுதி. இது நீரை வெறுக்கும் பகுதி. இந்த வால் வந்து நீரை வெறுக்கக்கூடிய பகுதி. இந்த தலை வந்து நீரை விரும்பக்கூடிய பகுதி. ஓகேவா? ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நீரை பார்த்து பயம். பயந்தவன் என்ன பண்ணுவான்? எப்போவுமே வீட்டை பூட்டிட்டு உள்ளே ஓடிடுவான். அப்போது உள்ளே போகிறது வால் என்னதுன்னா ஹைட்ரோஃபோபிக். நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இது உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு மிஸ்ஸல்ஸில் ஹைட்ரோஃபோபிக் என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நீரை வெறுக்கும் பகுதி எது அப்படின்னா வால். ஓகேவா? டெயில் பகுதி நீரை வெறுக்கும். தலைப்பகுதி என்ன வரும்? தலை அப்படின்னாலே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது தான். அப்போ தலைப்பகுதி வெளியே பார்த்துருக்கும், நீரை பார்த்து வெளியே இருக்கும். ஓகேவா? நீரை விரும்பக்கூடிய பகுதி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குளிக்கும்போது
இந்த தலைப்பகுதி நீர் கூட சேர்ந்துடும். இந்த வால் பகுதி வந்து ஆயில் கூடையோ அழுக்கு கூடையோ நம்ம ட்ரெஸ்ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆயில் கூடையோ அழுக்கு கூடையோ போய் ஜாயின் பண்ணும். அப்போது நம்ம இந்த சோப்பு என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி ஊற்றி குளிக்கும்போது இது இந்த தண்ணி கூட அட்டாச் ஆகி கீழே போயிடும். இந்த அழுக்கு இந்த வால் பகுதி இந்த அழுக்கு அட்டாச் பண்ணி அந்த அழுக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி தான் நம்ம சோப்பு தேய்ச்சி குளிக்கும்போது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? இப்படி தான் அது ஒர்க் ஆகுது, அந்த இது நடக்குது. பாருங்கள், நம்ம குளிக்கிறதுல எவ்வளோ சோப்பு தேய்க்கிறதுல எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு ஆன்சர் என்ன? மிசல்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. டு ட்ராப் அண்ட் ரிமூவ் ஆயில் அண்ட் டர்ட்டி ஃப்ரம் க்ளோத். டு இன்னொன்று ஆப்ஷன் பி என்ன? டு ரெடியூஸ் த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், டு ப்ரொடியூஸ் லெதர் வித் வாட்டர். அது வந்து எதுக்கு இதாகுது அப்படின்னா நம்ம இந்த நுரையை உருவாக்குறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னா டு ட்ராப் அண்ட் ரிமூவ் ஆயில் அண்ட் டர்ட்டி ஃப்ரம் தி க்ளாத். ஓகேவா? கிளாத்லேருந்து நம்ம மேலே தைக்கிறோன்னா உடம்புல தைக்கிறோன்னா உடல். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முட்டைக்கோழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போல்ட்ரி, முட்டை இது பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கோழி எதுன்னு பயன்படுத்தக்கூடிய பேர்டு, பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் போல்ட்ரி ஆர் பேர்ட்ஸ் ஃபார்ம்டு டு ப்ரொடியூஸ் எக்? மில்ச் அப்படின்னா என்னென்னா பாலுக்காக வளர்க்கக்கூடிய அனிமலை வளர்க்குறது. காமன் கார்ப் அப்படின்னா மீன் வளர்ப்பு, மீனெல்லாம் வளர்க்குறது. ஓகேவா? மீன், காமன் மீன், முட்டைக்காக வளர்க்குறதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இன்னொன்று என்னென்னா லேயர்ஸ் ப்ராய்லர் அப்படின்னா நம்ம இறைச்சிக்காக வளர்க்குறது. லேயர்ஸ் அப்படிங்கக்கூடியது முட்டைக்காக வளர்க்குறது. அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். விச் போல்ட்ரி ஆர் பேர்ட்ஸ் ஃபார்ம் டு ப்ரொடியூஸ் எக்ஸ்? எங்கே வந்து எந்த போல்ட்ரியில் பேர்ட்ஸ் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. லேயர்ஸில். ஓகேவா? இதுதான் அந்த லேயர்ஸ் கோழி. இப்படி தான் இருக்கும், நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும். இது நம்ம பிராய்லர் சிக்கனுக்காக மட்டும். இந்த இது முட்டை போட்டு அது முடியும் போது அது முட்டை போடுற அந்த இது முடியும் போது தன்மை முடியும் போது இது மறுபடியும் பிராய்லராக நம்ம இறைச்சி இந்த கறி கடைக்கு கொண்டு வருவாங்க. இதை விட பிராய்லரை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்க முடியலை அப்படின்னா இது வாங்கிக்கோங்க, லேயர்ஸ். இது முட்டைக்கோழின்னு கேளுங்க, கடையில் இருக்கும். ஓகேவா? அதை விட கொஞ்சம் நாட்டுக்கோழியோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு இதை விட நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, லேயர்ஸுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் 50 Hz. ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் ஒன் வேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒலி அலையின் அதிர்வெண் வந்து 50 Hz. அதிர்வெண் வந்து 50 Hz. ஃப்ரீக்வன்சி 50 Hz. அதோட ஒரு வைப்ரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன். இது நம்மளோட வேவ் அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் இது நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? சவுண்டுங்கக்கூடிய யூனிட்டில் நடத்தியிருக்கிறேன். சாரி, வேவ் இல்லை, சவுண்டுங்கக்கூடிய யூனிட்டில். நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் என்ன அப்படின்னா n = ஒரு அதிர்வெண் வந்து 50 Hz. நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கு தமிழே ஹெட்ஸ் தான். ஓகேவா? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் வந்து 1. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் அதிர்வெண்களின் எண்ணிக்கை டிவைடட் பை டைம். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் கொடுத்துட்டாங்க, டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டைமை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாமா? அப்போ டைம் = நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் 1 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50. 1/50. 1/50னா நமக்கு என்ன வரும்? 0.1 வரும். இந்த 0வை டிவைட் பண்ணால் மறுபடியும் இதை அடி கொடுத்தா 0.02 வரும். அப்போது 0.02 ஆன்சர் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது நீங்கள் தப்பாக 0.2ன்னு போட்டுறக்கூடாது, இது தப்பு, இதுதான் கரெக்டு. 0.02 செகண்ட். ஓகேவா? இதை டிவைட் பண்ணும்போது கவனமாக டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரியஸ்? ஆக்டிவிட்டி வினைபுரியும் அந்த தொடரில் எது மிடில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு அதிகமாக வினைபுரிஞ்சால் என்ன ஆகும்? கோல்டெல்லாம் என்ன ஆகும்? நம்ம கோல்டு வினை புரியாதனால தான் நம்ம வந்து கோல்டெல்லாம் ஆபரணங்களாக பயன்படுத்துகிறோம். அது ஈஸியாக வினை புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட கலர் போயிடும், இல்லைனா இங்கே சொரிச்சல் எடுக்கும். நம்ம கவரிங்லாம் போட்டோம்னா இப்படி சொரிஞ்சிட்டே இருக்கணுமே. அதேமாரி வினை புரிஞ்சா அப்படின்னா நம்ம கோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆபரணமாக.
அப்போ கோல்டு வந்து ரியாக்ட் ஆகாது. பிளாட்டினம் சோடியம் ரியாக்ட் ஆகுமா, பொட்டாசியம் ரியாக்ட் ஆகுமானா சோடியமும் பொட்டாசியமும் நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா, நம்ம நார்மல் என்விரான்மெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா தீ பிடிச்சிரும். இதை எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ கெரோசின் மண்ணெண்ணெய்க்குள்ளே வச்சு தான் வைப்பாங்க. மண்ணெண்ணெய்க்குள்ளே வச்சா தீ பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், மண்ணெண்ணெய் இது எப்படி தீ பிடிக்கும்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து தீ பிடிச்சிரும் இது. அப்போது மண்ணெண்ணெய்க்குள்ளே வைக்கும்போது மண்ணெண்ணெய்க்குள்ளே காற்று போகாது, ஒரு ஆயிலுக்குள்ளே காற்று போகாது, வாட்டரும் போகாது. ஸோ அங்கே தீ பிடிக்காது. ஓகேவா? பொட்டாசியமும் சோடியமும் நார்மல் என்விரான்மெண்ட்டில் வச்சா தீ பிடிச்சிரும். அவ்வளவு ரியாக்ஷன் அதிகமான மெட்டல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொட்டாசியமும் சோடியமும் நார்மல் இதில் வந்து எதுக்கு வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஹை ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எதுக்குள்ளே வைப்பாங்கன்னு கேட்பாங்க, கெரோசின்குள்ளே வைப்பாங்க. ஓகேவா? இது கோல்டு ரியாக்டே ஆகாது, இது அதிகமாக ரியாக்ட் ஆகும். என்ன கேட்டிருக்காங்கன்னா மிடில் இருக்கக்கூடியது, நடுசில் இருக்கக்கூடியது எதுனா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இரும்பு தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோதான். கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஓரளவு கான்செப்டை கிளியராக கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஈஸி. நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒரு 25க்கு ஒரு 20க்கு மேலே நீங்கள் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா நம்ம ஒரு நீங்கள் படிக்கிற புக்கை தாண்டி வெளியே கேட்டால் கூட உங்களால் போட முடியும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த மெட்டீரியலில் இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கிட்ட நம்ம பார்க்கல. அது நான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டோட கொஸ்டின் பார்க்கும்போது சேர்த்து பார்த்துடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.